வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சம்மர் சீசன் வந்துட்டாலே எல்லா பக்கமும் ட்ராவலிங் பண்ணுறது, வெளியூர்களுக்கு போகிறது, அப்புறம் சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் கோயம்புத்தூர் டிமார்ட் தொப்பம்பட்டி பிரிவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க. கார் பார்க்கிங்க்கு இடமில்ல, டூ வீலர் பார்க்கிங் ஃபுல்லாகிருச்சு. உள்ளே போனோம் அப்படின்னா ட்ராலி எடுத்துகிட்டு நம்ம போகவே முடியல. அவ்வளோ ஜனங்கங்க. ரொம்ப ஆச்சரியமாக போயிருச்சு. இத்தனை பேரும் ஒரே நேரத்தில் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, சாட்டர்டே சண்டே லீவ் டைம் எல்லாமே கூட்டம் இருக்கும். ஆனால் சம்மர் சீசன்னா டிமார்ட்டில் இவ்வளோ கூட்டமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். நாங்கள் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ண போனால் கூட கூட்டம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எந்த ரேக்கில் போய் பொருள் எடுக்கவே முடிய மாட்டேங்குது. அவ்வளோ கூட்டம். அவங்க அடுக்கி வச்சுருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா எப்பவும் விட பல மடங்குகள் பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த லீவ் டயத்தில் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வாடிக்கையாக தெரியுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக போயிருச்சு. சாதாரணமாக இருக்கிற அரிசி மூட்டைகளை விட நிறைய அரிசி மூட்டைகளாக இருக்குது. வெள்ளமெல்லாம் அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி மலை மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுகளையும் குவிச்சு வச்சுருக்காங்க. எந்த பொருள் பார்த்தாலும் அப்படி நிறைய இருக்குங்க. அதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய ஐட்டங்கள் பிளேட்ஸ் டிசைன்ஸு, கப்பு இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐட்டங்கள் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது. வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட நம்ம ஒன்று வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே போன உடனே எல்லாமே பார்த்தா ஆசையாக இருக்குது. நம்ம ஆனால் கூட்டம் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. பில் போடுற இடத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் மற்ற ரேக்குகள் எல்லாம் போகிறப்பெல்லாம் இடைஞ்சலாக இருந்தது. உள்ளே போயிட்டு வெளியே வரவே முடியல. அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. நான் நினச்சிட்டேன், சரி சம்மர் சீசன் எல்லாம் குட்டிஸுகளுக்கெல்லாம் லீவ் விட்டு ஊருக்கு போகிற மாதிரி எல்லாரும் இங்கே டிமார்ட்லேயும் இப்படி தான் வருவாங்களோட்டிருக்கு அப்படின்ட்டு தான். அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்படியே இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பிரிவில் ஏற்கனவே டிமார்ட் ரொம்ப நாட்களாக இருக்குது. ஆனால் தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட் இப்போ சமீபத்தில் தான் வந்திருக்குங்க. அது கிட்டத்தட்ட இப்போ 1 இயர் ஆக போகுது. இந்த தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட்னுடைய வீடியோ கூட என்னுடைய சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரி என்னுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸு உங்களுக்கு இருக்குங்க. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பிரிவில் ஏற்கனவே டிமார்ட் ரொம்ப நாட்களாக இருக்குது. ஆனால் தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட் இப்போ சமீபத்தில் தான் வந்திருக்குங்க. அது கிட்டத்தட்ட இப்போ 1 இயர் ஆக போகுது. இந்த தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட்னுடைய வீடியோ கூட என்னுடைய சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரி என்னுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸு உங்களுக்கு இருக்குங்க. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.